அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் நம்மளால் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம படித்தா தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் யோசிக்கணும். வேறு எதுவுமே உங்களோட மைண்டில் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று படிக்கிறத படிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம படித்தது நமக்கு நிறையா நம்ம மறக்கும், நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாமே நம்ம ஒரு சைடு பார்த்தோம்னா அப்படியே படிக்கிறப்பறம் அப்படியே என்ன படிக்கிறதுனே தெரியாமல் போயிட்டுருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம எதையுமே கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஒன்லி நம்மளால் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்புறம் நம்பிக்கை மட்டும்தான். அதை மட்டும் வச்சுட்டு நம்ம படித்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆனால் படிக்கிற கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கணும். நோட்ஸ் எடுக்காமல் படிக்கிறது கண்டிப்பாக வீண் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதை திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது ரீகலெக்ட் பண்ணும்போது இந்த பாடத்தில் இதான் இருக்குது அப்படின்றத நம்ம படித்தா போதும். நான் எல்லாத்தையும் நம்ம படிப்போம். ஆனால் கடைசியில் நம்ம ஞாபகம் இருக்கிறது நம்ம எவ்வளவு தூரம் ஒரு கொஸ்டினை தெளிவாக படிச்சிருக்கோம் அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மற்றதெல்லாம் படித்த மாதிரி இருக்கும், சிலது மறந்துடும். ஆனால் சிலது படிக்காத மாதிரியும் போயிடும். அதனால் நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. திருப்பி உங்களுக்கு அந்த பாடத்தை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு தோணுனா நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். அதனால நீங்கள் நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ நம்மளும் ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எப்படிலாம் நம்ம பாடம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம டைம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஆனால் இருந்தாலும் அப்படியே போயிருச்சு. ஸோ போன நாட்களையும் போன நிமிடங்களையும் நம்ம யோசிக்க வேணாம். இப்போ அடுத்து என்ன நம்மளால சிறப்பாக பண்ண முடியுமோ அதை மட்டும் இப்போதைக்கு நம்ம யோசித்து அதை மட்டும் நம்ம செயல்படுத்துவோம். அப்படி இப்போ பார்க்கும்போது நம்ம தமிழ், ஏன்னா தமிழில் நமக்கு 100 வினாக்கள், 100 வினாக்களில் 90 வினாக்கள் நம்ம 90 ப்ளஸ் நம்ம கரெக்டாக எழுதுனா தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் 90 ப்ளஸ் 2, 3, 4, 5 95 மதிப்பெண்கள் ஈஸியாக எடுக்கலாம். தமிழில் கண்டிப்பாக நன்றாக படித்தோம்னா 95 மதிப்பெண்கள் உறுதியாக பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை தெளிவாக படிக்கணும். தெளிவாக நோட்ஸ் வச்சு படிக்கணும். நோட்ஸ்னால் நம்ம எடுக்கிற நோட்ஸாக இருக்கணும். நம்ம ஒரு இடம் படித்து புரிஞ்சு அதில் என்ன இருக்குது அப்படின்றத எழுதணும். எழுதி வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வில் தமிழில் 95 எடுத்துடலாம். ஏன்னா 6ஆவது தமிழுக்கு தனியாக ஒரு நோட்டு இருக்கணும், 7ஆவது தமிழுக்கு தனியாக ஒரு நோட்டு இருக்கணும், 8ஆவது தமிழ் தனியாக ஒரு நோட்டு இருக்கணும், 9ஆவது தமிழ் தனியாக நோட்டு இருக்கணும், 10ஆவது தமிழ் நோட்டு இருந்தால்தான் நம்ம குரூப் 4 தேர்வுலையோ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற முடியும். மற்றபடி நம்ம வேறு எதை படித்தாலும் நம்ம வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கேட்குறது வெளியிலேருந்து கேட்கல. அதிகபட்ச புத்தகத்துலேருந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் பாடங்களுக்கு பின்னாடி இருக்க வினாக்களையோ அல்லது பாடத்தில் இருக்கக்கூடிய உள்ள பாக்ஸில் இருக்கக்கூடிய வினாக்களையோ அல்லது முக்கியமான வினாக்களையோ தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரி வரியாக நம்ம 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்க தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 95 மார்க் எடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டில் வேலைக்கு போயிடலாம். அரசு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்ம 6 மாதமாவது, ஏன்னா 6 வருஷம் 6ஆவது 7ஆவது 8ஆவது 9ஆவது 10ஆவது 5 வருஷம் நம்ம படிக்கிறது நம்ம 6 மாதத்தில் 5 மாதத்தில் நம்ம படிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் அந்த வயசு வேறு, இப்போ இருக்க வயசு வேறு. இப்போ நம்ம ஒரே நாளில் ஒரு 2 இயல் படிச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு நல்லா படிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கவங்க 10ஆவது தமிழில் ஒரே நாளில் 2 இயல் அல்லது 3 இயல் கூட படிச்சிடலாம். அப்படின்ற போது நம்ம 10ஆவது தமிழில் நம்ம 1 மாதத்துலையும் படிக்கலாம், 1 வாரத்துலையும் படிக்கலாம். 1 மாதத்துலையும் படிக்கலாம், 1 வாரத்துலையும் படிக்கலாம். 10ஆவது தமிழ் 1 வாரத்தில் படிக்கணுன்ற ஒரு இலக்கை வச்சு நம்ம இப்போதைக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா 1 வாரம் தான் 10ஆவது தமிழ் அப்படின்றத வச்சு நம்ம இன்னைக்கு தமிழ் பாடம் 10th, ஏன்னா தமிழ் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வில் நம்ம வெற்றி பெறுவதற்கு தேவையான ஒரு தமிழ். ஏன்னா மற்றது ஜிகே அப்படின்ற போது நிறையா படிக்கணும். நிறையா படித்தாலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு 5 முதல் ஒரு 10 கேள்வி தான் கேட்பாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா ஒரு 10 கேள்வி, 10 அல்லது 15 கேள்வி. ஜாகிரபி எடுத்தோன்னா ஒரு 10 கேள்வி, பாலிட்டி எடுத்தால் ஒரு 10 கேள்வி, எக்கனாமிக் எடுத்தால் ஒரு 6-7 கேள்வி, அறிவியல் எடுத்துட்டோம்னா ஒரு 20 to 25 கேள்வி, அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல் இருந்து. ஸோ ஆனால் தமிழில் மட்டும் நமக்கு 100 மதிப்பெண்கள், 100 வினாக்கள் அப்படின்னும் போது நம்ம தமிழில் நம்ம எப்படி நம்ம படிக்கணும். எனி டைம் தமிழில் நமக்கு ஒரு எழுத்து
விடாமல் வந்து நம்ம தெளிவாக படிக்கணும். அப்படி வந்து படிச்சுட்டு அப்படின்னா தமிழில் 95 மேலே எடுத்துடலாம். அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து 10th 10ஆம் வகுப்பு தமிழ் ஒரு வாரத்தில் வந்து நம்ம நடத்தி முடிக்கணுன்ற ஒரு எய்மில் வந்து நம்ம வந்து முயற்சிப்போம். ஸோ 10வது தமிழில் வந்து மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா, எத்தனை பாடங்கள் இருக்குன்னா மொத்தம் 9 பாடங்கள் இருக்குது. 9 இயல்கள். ஏன்னா இப்போ எல்லாம் பூரா மாற்றிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த பாடத்திட்டம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு செயல் இருக்கும், அடுத்து உரைநடை இருக்கும் அல்லது இலக்கணம் இருக்கும், அடுத்து துணைப்பாடம் இருக்கும். துணைப்பாடம். ஆனால் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செயல், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம். அதாவது நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் வந்து தலைப்புன்ற வந்து ஒரு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த தலைப்புன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அந்த தலைப்புகள் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால வந்து அதில் வந்து கொடுத்துருக்க பாடம் 1வது இயலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2வது இயலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. 1வது இயலில் வந்து நமக்கு வந்து 2 செயல் பகுதியில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு செயல், ஒரு உரைநடை, இன்னொன்று செயல், உரை துணைப்பாடம், அடுத்து வந்து இலக்கணம். மேக்சிமம் நமக்கு வந்து கொடுக்குற வந்து செயல் பகுதி ஒரு பாட்டு இல்லை 2 பாட்டு, அப்புறம் ஒரு உரைநடை, அப்புறம் ஒரு துணைப்பாடம், அப்புறம் ஒரு இலக்கணம். 4 பாடங்கள். ஒவ்வொரு இயல்லையும் வந்து 4 தலைப்பில் 4 பாடங்கள். ஆனால் இயல் வந்து மொத்தம் 9 இயல் தான். ஆனால் 9 இயலில் வந்து நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் இயல் அப்படின்றதுல வந்து செயல் பகுதினா நமக்கு தெரியும், பாடல்கள் கொடுத்து அந்த பாடல்களை படிக்கிறது செயல். அடுத்து உரைநடை அப்படின்னா உரைநடை அப்படியே செயல் வடிவில் எழுதுகிற பாடலை வந்து வார்த்தைகளில் வாக்கியங்களாக எழுதுறது, அதே உரைநடை. வாக்கியமா எழுதுகிற உரைநடை. அதே மாதிரி வந்து துணைப்பாடம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு கருத்தை வந்து நமக்கு சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடம். அது வந்து உரைநடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து கதையாக கூட இருக்கலாம். ப்ளஸ் ஏதோ ஒரு இதோட சிறப்பியல்புகளையும் நமக்கு சொல்கிற மாதிரி உரைநடை உள்ளதா இலக்கணம். இலக்கணம்ல துணைப்பாடம் அப்படின்றது ஒரு கதையாக இருக்கலாம், அல்லது நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கலாம். அதே மாதிரி கடைசியாக இலக்கணம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ் இலக்கணம் மட்டும் நம்ம எடுத்து 10ஆம் வகுப்புல சொல்லியிருப்போம். 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம். முதல் இயலில் வந்து எழுத்து சொல். அதாவது நம்ம தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஏற்கனவே தமிழ் இலக்கணம் வந்து தொல்காப்பியர் வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாரு. நன்னூலார் பவனந்தி முனிவர் 5 பிரிவாக பிரிக்கிறாரு. எழுத்து சொல் பொருள். தொல்காப்பியம் தான் உலகத்தில், அதாவது நமக்கு வந்து தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல். ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது இலக்கணம். ஒரு மொழியை வந்து பேசுவது வந்து நம்ம வந்து இப்போ சாதாரண பேச்சு தமிழ், அது வந்து சாதாரண தமிழ். ஆனால் மேடை பேச்சுன்றது வந்து சாதாரண தமிழில் வந்து பேசுவது வந்து ஒரு வியப்பு தான். மேடை பேச்சுன்றது வந்து தூய தமிழில், தெள்ளு தமிழில், அருமையான அழகான தமிழில் பேசணும். அதே மாதிரி பேச்சு வந்து எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் எழுத்து வந்து கண்டிப்பாக வந்து இலக்கணத்தோடு தான் எழுதணும். நான் நேற்று போனேன் அப்படின்னு வந்து நம்ம பேசுவோம். ஆனால் அந்த எழுத்தில் வந்து எழுத்து தமிழ் அப்படி நம்ம வந்து எழுத முடியாது. கண்டிப்பாக எழுத்து தமிழ் இலக்கண முறையோடு தான் எழுதுகிறோம். அதான் நம்ம தமிழ் மரபு. எங்கே எழுதினாலும், தமிழ் எழுதினாலும் இலக்கண முறையுடன் தான் எழுதப்படுகிறது. அதான் வந்து தமிழ் இலக்கணம். எழுத்து சொல். எழுத்து எத்தனை ஏற்படும்? முதல் எழுத்து, சார்பெழுத்து. சார்பெழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து 2 வகைப்படும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவ்வாறு குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது வந்து நமக்கு வந்து எழுத்து சொல். முதல் இயல்ல வந்து எழுத்து சொல் எத்தனை படம்? அவையாவை. சொல்லுனா வந்து இங்க வந்து நம்ம வந்து மொழி அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது நமக்கு வந்து பகுதி விகுதி என பிரிக்கக்கூடியது, பகுதி விகுதி என பிரிக்க முடியாது. அதை வச்சுதான் வந்து பகுப்பதம், பகாப்பதம். பதம் என்பது சொல். பதம், சொல், கிளவி. இதெல்லாம் வந்து ஒரே வார்த்தைகள், ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். பதம், சொல், கிளவி.
அங்க வந்து சொல் அப்படின்றது வந்து நம்ம இன்னொரு தெளிவா சொல்லுவோம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சொல் மொழி 3 வகைப்படும். மொழி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி அப்படின்றது வந்து இங்க சொல்ல வந்து மொழின்ற ஒரு இதா வந்து நம்ம வந்து சொல்றாங்க. மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி ஒரு எழுத்து அல்லது ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ, எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது, அல்ல 2 எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது, இரண்டிற்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தருவது. பொருள் தருவது எதுவோ அதுவே சொல். பொருளை தரக்கூடிய எதுவோ அது ஒரு எழுத்தா இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களா இருக்கலாம், அதான் சொல். இந்த சொல் எத்தனை படம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய முதல் இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் இவ்வளவுதான். அடுத்து 2வது இயல்ல என்ன இலக்கணம்னா தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் என்னென்ன தொகை இருக்கு, பண்பு தொகை, உவமை தொகை, வினை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, இதெல்லாம் வந்து தொகைநிலை தொடர். தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் 2வது இயல்ல வந்து தொகைநிலை தொடர், 3வது இயல்ல தொகாநிலை தொடர், 4வது இயல்ல வந்து பொது. பொது அப்படின்னா வலு வலுவமைதி. வலு வலுவமைதி. பொது அப்படின்னா அதுலதான் வந்து வலு இலக்கண முறையோடு பேசுவதும் எழுதுவதும் வலு. அதான் வலு அப்படின்னா பிழை. வளா வலு வளா அது வந்து என்ன அப்படின்னா அதான் பொது அப்படின்ற ஒரு பாடத்துல படிப்போம் தெளிவா. அதே மாதிரி 5வது இயல்ல வந்து நமக்கு வந்து வினா எத்தனையப்படும், விடை எத்தனையப்படும், பொருள்கோள் எத்தனையப்படும். இது வந்து 5வது இயல். 6வது இயல் வந்து இலக்கணம் வந்து அகப்பொருள் இலக்கணம். அகத்திணை புறத்திணை. தமிழர்கள் வாழ்க்கையை வந்து 2 பிரிவா பிரித்து வாழ்ந்தாங்க. 2 பிரிவு, அகத்திணை அகம், புறத்திணை அப்படின்றது அகப்பொருள் இலக்கணம் 6வது இயல். 7வது இயல் வந்து புறப்பொருள் இலக்கணம். 8வது இயல்ல வந்து இலக்கணம் வந்து பா செயல். பா அப்படின்னா பாட்டு பாடல். பா எத்தனை, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அந்த பாவை பத்தி அடுத்த படம் கடைசி பாடத்துல வந்து அணி, அணிகள், அணிகலன்கள், அணி பாடல்களுக்கு அணி செய்வது அணி. அந்த காலத்துல புலவர்கள் வந்து பாடல்கள் ஏற்றும் போது இந்த அணியையும் பயன்படுத்தி அந்த பாடலுக்கு ஒரு அழகு உண்டாக இருக்க அந்த அணியையும் பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு அணி வந்து நமக்கு வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, உயர்வினர்ச்சி அணி, இல் பொருள் உவமை அணி, அதே மாதிரி வந்து பிரிதி மொழிதல் அணி, ஏகதேச உருவ அணி, சிலேடை அணி. அடுத்து இங்க வந்து சொல் பொருள் பின்வரு சொல் பின் வரும் நிலை அணி, பஞ்ச புகழ்ச்சி அணி, தன்மை அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, தற்குறிப்பேற்ற அணி. இந்த மாதிரி அணிகள் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட அணிகள் இருக்கு. அவன் சின்ன கிளாஸ்ல வந்து ஒரு 4 அணிகள் தான் படிச்சிருப்பான் கண்டிப்பா. அதிகபட்சம் தற்குறிப்பேற்ற அணி படிச்சிருப்போம், வஞ்ச புகழ்ச்சி அணி படிச்சிருப்போம், பிரிதி மொழிதல் அணி படிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, வேற்று பொருள் வைப்பணி, இயல் பொருள் உவமை அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அணிகள் பற்றி நிறைய அதில் வந்து இங்கே கொடுத்துருக்க படிப்போம். இப்போ இலக்கணம் மட்டும் நம்ம வந்து கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். 9 இயல்ல இலக்கணம். ஆனால் 9 இயல்ல பாடம், செய்யுள், பாடம், துணை பாடம், அதை பற்றி இது வரைக்கும் நம்ம நடத்தலாம். அதை வந்து இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம். முதல் இயல்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படியே படிக்க படிக்க தமிழ் இனிக்கும் அப்படின்றத அதை படித்து சுவைக்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் இனிக்கின்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதை படித்தா உங்களுக்கு அதில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியணும். அப்போதான் தமிழ் இனிக்கும். அந்த ஆற்றல் இருந்தாலே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வாசிக்கிறதே வந்து ஏன்னா நம்ம டிஎன்பிசியில் செலக்ட் ஆகிறவங்க கூட சாதாரணமாக செலக்ட் ஆக முடியாது. எல்லா பேருமே பயங்கர தெளிவாக பயங்கர நாலேஜ் உள்ள பர்சன்ஸாக இப்போதைக்கு செலக்ட் ஆக முடியும். இதுதான் முயற்சி பண்ணுற எல்லா பேருமே வந்து நல்லா படிக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாடல்கள்லாம் நம்ம வாசிக்க முடியாது. அந்த பாடல்களோட இப்போ வந்து செயல் பகுதியில் இப்போ நம்ம எப்படி பாடம் சொல்ல போகிறோம் அப்படின்னா அதோட தலைப்பு, அதை எழுதுனது, அந்த நூலோட சிறப்பு, அந்த ஆசிரியரோட சிறப்பு, அப்புறம் அதில் உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுவோம். ஏன்னா பாடம் செயல் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து அங்கே கேட்க போகிறது கிடையாது. அவங்க மேற்கோள்களில் தான் வந்து செயலோட ஒரு வரி கொடுத்து அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம கேட்பாங்க. அது வந்து நம்ம வந்து பார்க்க எது முக்கியமா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதை பூரா நீங்கள் வந்து வரி விடாமல் படிக்கணும். அந்த வரி விடாமல் படிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு கிளான்ஸாக வந்து ஒன்று என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
அது இன்னும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்குவீங்க. இப்போ முதல் இயலில் வந்து செயல் பகுதி வந்து அன்னை மொழியே, அன்னை மொழியே, அன்னை மொழியே. அதை எழுதுனது வந்து பாவலர் ஏறு என்று அழைக்கப்படும் பெருஞ்சித்திரனார். அந்த காலத்தில் புலவர் ஏறு, பாவலர் ஏறு அப்படின்னு கொடுக்கக்கூடிய விருதுகள். பாவலர் ஏறு, புலவர் ஏறு, புலவர்ல ஏறு, பாவலர் ஏறு, பாவலர் ஏறு என்று அழைக்கப்பட பெருஞ்சித்திரனார். இந்த பாடத்துல வந்து எடுத்ததுமே அந்த காலத்துல எல்லாம் ஒரு தமிழ் நூல்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா இறை வாழ்த்து இருக்கும். இறை வாழ்த்து, ஒரு தாய்மானவர், ஒரு மாணிக்கவாசர், ஒரு வள்ளலார் ராமலிங்க அடிகள், அல்லது திருவாசகம், இந்த மாதிரி தேவாரம், தேவாரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் கொடுத்து ஏதோ ஒரு தொழிலை ஒரு செயலை ஆரம்பிக்கும் இறைவனை வாழ்த்தி இறைவனை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்பதே நம்ம மரபு அப்படின்றதுனால அதுல வந்து இறை வாழ்த்து இருக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து மொழி வாழ்த்து இருக்கும். எந்த மொழியில ஒரு நூல் எழுதப்படுகிறதோ அது வந்து பாயிரம், பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கணத்துல நீங்க வந்து ஃபியூச்சர்ல நிறைய படிப்பீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பா தமிழ்ல வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பாடல வந்து பாயிரம், சிறப்பு பாயிரம், பொது பாயிரம் அப்படின்றலாம் என்னன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம். இப்போ வந்து இதுல வந்து இந்த ஒரு செயல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாடலுக்கு வந்து என்ன விளக்கம், அதான் அந்த பாடல் எதற்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா அந்த காலத்துல வந்து இறை வாழ்த்து இருக்கும், மொழி வாழ்த்து இருக்கும், நாட்டு வாழ்த்து இருக்கும். இறைவனை வழிபடணும், மொழியை வழிபடணும், நாட்டு எந்த பகுதியில் எழுதப்பட்டதோ அந்த பகுதியை வந்து நாட்டு வாழ்த்துன்னு இருக்கும். அப்புறம் தான் வந்து பாடம் ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ வந்து இறை வாழ்த்துக்கு பதிலாக நம்ம மொழி வாழ்த்தே கொடுத்துறாங்க. நம்ம தமிழ் மொழியை இறைவனை வந்து வழிபடாம எடுத்தவே வந்து நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து நம்ம வழிபடுறோம். தமிழ் மொழியை போற்றுறது எப்படி, தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றது வந்து இந்த பாடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செயலில் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சின்ன குழந்தையின் சிரிப்பும், நம்ம தமிழ் வந்து சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவையும், ஏன்னா தமிழ்ல தான் அனைவரும் கவிதை எழுதுறாங்க. எல்லாமே தமிழ் எழுத்துல எழுதுறதுனால அவங்க எழுதுற கவிதை பொருள் வந்து ஏதாவது ஒன்று இயற்கை, வானத்திலிருந்து பூமியில இருக்கக்கூடிய சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் நம்ம தமிழ். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அப்படிப்பட்ட செப்புதற்கரிய, சொல்வதற்கு அறிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு அந்த பாடலை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாடல் அன்னை மொழியே, அழகார்த்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலே மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே. இந்த பாடல்கள் அதெல்லாம் நீங்க படிச்சு புரிஞ்சுக்குங்க. அந்த இது தமிழ், இந்த பாடல் வந்து எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தமிழை பத்தி சொல்றாங்க. தமிழ்ன்றது பெண்ணா எடுத்து அவங்க சொல்றாங்க. பெண்ணா உருவகித்து சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள் அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துட்டு என்று வர்ணிக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையும் பட்டறிவும் மாணவள் என்று வர்ணிக்கப்படுபவள் யாருன்னு கேட்டால் நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம யாரோ ஒரு பெண்ணை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதை படித்தா தான் நமக்கு என்னன்னு தெரியும். தமிழில் தான் அப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க, வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால தான் இப்படி சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டால், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குவோள், அறிவை பெருக்குவோள், அன்பை வயப்படுத்துவோள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல வந்து செயல், பாடம்ல செயல் ஃபாஸ்டா வேகமா சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய வார்த்தைகள், கொஞ்சம் தடுமாற்றங்கள், மாறி மாறி வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கு. இது பொறுமையா அலையா அருமையா பாடம் நடத்தணும்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் ஒரு இதை மட்டும் நடத்தினா மென்மையா மேன்மையா சிறப்பா எவ்வளவு எளிமையா பேசணுமோ பேசலாம். இன்னைக்கு நமக்கு நேரம் அதிகமா நமக்கு இல்லாதனால கொஞ்சம் வேகமாக நடத்துறதுக்காக சொல்லுவோம். பாருங்க, ஒரு மெயின் கான்டென்ட், ஒரு பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ்குள்ள. அது யாருன்னு சொல்றாங்க பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாருங்க எப்படி ஒரு வார்த்தைகள். அப்படியே சாகும்போது தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உயிர் போகணுமா? அப்படியே எரிக்கிற நெருப்புல வந்து அந்த சாம்பல் கூட தமிழ்
மணந்து வேக வேண்டுமா, தமிழ் அப்படியே மணக்கணுமா, எரியும் போது தமிழ் மணக்கணுமா, அது வேகும் போது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாரு சொன்னா, கா சச்சிதானந்தன். இந்த 2 வார்த்தை இதை கொடுத்துட்டு யார் சொன்னேன்னு கேட்பாங்க, யார் கூற்றுன்னு கேட்பாங்க. கா சச்சிதானந்தன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கா சச்சிதானந்தன். இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து நூல்வெளி. நூல்வெளி அப்படின்றது நூலை பற்றி நமக்கு வந்து தெளிவான ஒரு கருத்து. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் போன வட்ட ஒரு கேள்வி இந்த கான்டென்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். கனிச்சாறுன்னு ஒரு பாடல் தொகுப்பு, அதுல 2 வேறு தலைப்பு இருக்கு. கனிச்சாறுன்றது ஒரு நூல், அதுல வந்து 2 தலைப்புகள் இருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். அந்த 2 தலைப்பையும் கொடுத்துட்டாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து 1, அது மாதிரி முந்துற்றோம் யாண்டும். முந்துற்றோம் யாண்டும் பாருங்க, முந்துற்றோம் யாண்டும் தமிழ் வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் அப்படின்னு 2 பகுதியில ஒரு பகுதியிலிருந்து இந்த பாட்டு எடுக்கப்பட்டுள்ளது. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகமெங்கும் பரப்பியோர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம், அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அவர் எந்த நூல் வாயிலாக, இதழ்களின் வாயிலாக, இதழ்கள் பத்திரிகையா இதழ்களா, இதழ்கள்னா பருவ இதழ்கள், அது வார ஒரு முறை வெளிவரும் அல்லது மாதம் ஒரு முறை வெளிவரும், 6 மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரும், ஒரு வருடத்துக்கு. பத்திரிகை இதழ்கள் அப்படின்றது வந்து நூல், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பத்திரிகை இது என்னன்னு நம்ம இப்ப 2 இதழ்கள், தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகமெங்கும் பரப்பியோர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ள. மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். ஒரு நூல் வந்து அப்படியே உலகியல் 100, பாவிய கொத்து, உலகியல் 100 பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை, என்சுவை என்பது. உலகியல் 100 பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். உலகியல் 100 பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய், பாருங்க, திருக்குறளோட மெய்ப்பொருள் உரை, திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதியிருக்காரு. இது வந்து தமிழுக்கு கருவூலமாய், தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது எது அப்படின்னு கேட்டா இவரோட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவுரை. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இவரது நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னா அரசுடைமை, அரசு வந்து அதை எடுத்து பதிப்பிட்டு அரசு அங்க பாதுகாத்து வைக்கிறது, அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. இதான் வந்து நமக்கு வந்து முதல் இயல்ல இருக்கக்கூடிய செயல் பகுதி. அடுத்து முதல் இயல்ல இருக்கக்கூடிய உரைநடை உலகம். உரைநடையில வந்து நமக்கு வந்து உரைநடை தமிழ் சொல்வளம் அப்படின்ற உரைநடை. இது யாரு எழுதியிருக்குது அப்படின்னா தேவநேய பாவாணர். முதல் பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம் வந்து தேவநேய பாவாணர். அவர் யாரு அப்படின்னு பின்னாடி படிப்போம். தேவநேய பாவாணர். அதே மாதிரி இந்த பாடத்துல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தை வந்து நம்ம நுழையும் முன் இதுல எதற்காக இந்த பாடம் படிக்கிறோம், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். பாருங்க கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில், கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ். தமிழ் மட்டும், ஏன்னா எல்லா மொழிகளுமே கால வெள்ளத்தால் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பாவலரேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது. என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு
பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. பாருங்க, என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு, என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல்லலாம். அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது. நம்ம தமிழ்ல வந்து எல்லாத்துக்குமே சொற்கள் இருக்கு, அனைத்திற்கும் சொற்கள் இருக்கு, வளமுள்ள சொற்கள் இருக்கு. சொற்கள் இல்லாததே இருக்காது. அப்படின்றதுக்காக இந்த பாடம் வந்து கொடுத்திருக்க. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல்லலாம். இந்த தமிழ் சொல்லலாம் வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த தாவரத்தோட வகைகள் தான் இதுல ஃபுல்லா. தாவரத்தோட வகை, தாவரத்தோட ஒவ்வொரு உறுப்பை வகைப்படுத்துறாங்க. ஒவ்வொரு தாவரத்தையும் எப்படி வகைப்படுத்தா அதோட உறுப்பை வச்சு, உறுப்பு அப்படின்னா அதோட தாள், தண்டு, அதாவது அடிப்பகுதியை வந்து ஒவ்வொரு தாவரத்திலும் எப்படி எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பாக ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை தாள்னு சொல்லலாம், தண்டுன்னு சொல்லலாம், கோல்னு சொல்லலாம், தூருன்னு சொல்லலாம். ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை வந்து என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா தாள், தண்டு, கோல், தூரு. அப்படி தாள்ன்றது எதுக்கு சொல்றாங்க? நெல்லோட அடிப்பகுதி தாள், கேழ்வரகோட அடிப்பகுதி தாள், தண்டோட அடிப்பகுதி கீரை. அதே மாதிரி தண்டுனா வாழைத்தண்டு, அதே மாதிரி கோல் அப்படின்றது நெட்டி மிளகாய் செடி, நெட்டியோட அடிப்பகுதி வந்து கோல்னு சொல்லணும். மிளகாய் செடியோட அடிப்பகுதி வந்து கோல்னு சொல்லணும். தூருனா குத்துச்செடி, புதர். அதே மாதிரி இன்னும் வந்து தட்டு அல்லது தட்டைன்னு கம்பு சோளத்தோட அடிப்பகுதியை தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லலாம். அடிப்பகுதி அப்படின்னா நமக்கு வந்து கீழே இருக்கிறதுல அப்படியே கீழே, ஏன்னா கரும்போட அடிப்பகுதினா கீழே இருக்க எல்லாம் அடிப்பகுதின்றது பாதி கீழே இருந்து ஒரு கொஞ்சம் குறிக்கும். ஆனால் கீழே ரொம்ப தரையில இருக்கு மட்டும்தான் நம்ம யோசிக்கக்கூடாது. களி, கரும்போட அடிப்பகுதியை வந்து என்ன களி அப்படின்னு சொல்லலாம். களை, மூங்கிலோட அடிப்பகுதி வந்து களை அப்படின்னா. அடிப்பகுதின்னு வர்றது புளிய மரத்தோட அடி வந்து அடியில, வேம்புக்கு வந்து அடி. இந்த மாதிரி வந்து ஒரு தாவரத்தோட பல்வேறு உறுப்புகளுக்கும் அதுக்கு என்னென்ன பேர் இருக்கு, தமிழ்ல இல்லாத சொற்களே கிடையாது. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும். பாருங்க, அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு கவை அப்படின்னா அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. அப்படியே கவை அப்படின்னா அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு, அந்த கவையோட பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு. கிளை, கொம்பின் பிரிவு. கிளை, நம்ம எல்லாம் சாதாரண கிளைன்றவா, கொம்புல இருக்கு கிளையில இருக்குன்ற ரெண்டையும் நம்ம வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கோம். ஆனா அங்க கவைனா என்ன, கொம்புனா என்ன? கொம்பு அல்லது கொப்பு, அந்த கொப்புல இருக்கா அப்படின்னு நம்ம சாதாரணமா பேசுறோம். அந்த கொப்பு, இந்த கொப்பு, அந்த கொப்புல இருக்க கொப்புனா கிளை, கொப்புல இருக்கிறது கிளை, கிளையில இருக்கிறது சினையில இருக்க போத்துல இருக்க குச்சு, அடுத்த குச்சியில இருக்க இனுக்கு. கவை, கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இனுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு தாவரத்துல அடியிலிருந்து மேல வரைக்கும் இருக்கக்கூடியது. அதே காய்ந்த அடியும் கிளையும். காய்ந்த அடி அதோட கிளை. கள்ளி காய்ந்த குச்சி. விறகு காய்ந்த சிறுகிளை. கள்ளினா காய்ந்த குச்சி, விறகுனா காய்ந்த சிறுகிளை. வெங்கலி காய்ந்த களி. தட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். ஸோ இலை வகை, இலை ஒவ்வொன்றுக்கு இலை, கொழுந்து இலையில வந்து என்னென்ன அப்படின்னா இலைனா புளியன் இலை, புளி, வேம்பு முதலீட்டு இலைன்னு, புளி, வேம்பு அதை இலைன்னு தான் சொல்றோம். தாள் அப்படின்னா நெல்லு புல்லு, அதோட இலையை தாள்னு சொல்லணும். தோகைனா சோளம் கரும்பு, அதோட இலை வந்து தோகைன்னு சொல்லுவோம். ஓலைனா தென்னை பனை, அது வந்து ஓலைன்னு சொல்லுவான். அதே மாதிரி சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தொகையும். சருகுனா காய்ந்த இலை, சண்டுனா காய்ந்த தாளும் தொகையும். சண்டு காய்ந்த தாளும் தொகையும் சண்டு. சருகுனா காய்ந்த இலை. பாருங்க, இலைனா புளி, வேம்பு, அதோட இதை வந்து இலைன்னு தான் சொல்லணும். தாள்னு நெல்லு புல்லு,
இலைன்னு சொல்கிறோம். தோகைனா வந்து சோளம், கரும்பு, இதை வந்து தோகைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தென்னை, பனை, அதோட இலை வந்து ஓலைன்னு சொல்லுவான். சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும், சருகுனா காய்ந்த இலை. அடுத்து கொழுந்து வகை. கொழுந்து வகை அப்படின்றது வந்து, கொழுந்துன்னா நமக்கு தெரியும், நுனிப்பகுதியை கொழுந்துன்னு சொல்லுவான். அதில் துளிர் அல்லது தளிர், துளிர் அல்லது தளிர், நெல்லு, புல்லு, முறி அல்லது கொழும்பு, புளி, வேம்பு, குருத்து, சோளம், கரும்பு, தென்னை, பனை, இதெல்லாம் வந்து அந்த தளிரை வந்து குருத்துன்னு சொல்லுவான். சோள குருத்து, கரும்பு குருத்துன்னு சொல்லுவான். தென்னை குருத்து, பனை குருத்து. கொழுந்தாடை. கொழுந்தாடை அப்படின்னா நம்ம கரும்போட நுனிப்பகுதியை வந்து கொழுந்தாடை. இதெல்லாம் கொழுந்தோட வகைகள். அடுத்து பூவின் நிலைகள். பூவில் வந்து என்னென்ன நிலைகள் இருக்குன்னா, அரும்பு. அரும்புனா பூவின் தோற்ற நிலை. அரும்பு விடுதல் நமக்கு தெரியும், பூவின் தோற்ற நிலை. போது, பூ விரிய தொடங்கும் நிலை. ஃபஸ்ட்டு மொட்டு, அரும்பு, மொட்டு, அப்படியே விரிய தொடங்கும் நிலை போது. மலர், பூவின் மலர்ந்த நிலை. வி, மரச்செடியிலிருந்து பூ விழுந்த நிலை. செம்மல், பூ வாடி நிலை. அரும்பு, போது, மலர், வி, செம்மல். அரும்புனா பூவின் தோற்ற நிலை, போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை, மலர்னா பூவின் மலர்ந்த நிலை. மலர்னா நம்ம ஈஸியா மலர்ந்த நிலை. வி அப்படின்னா மரஞ்செடியிலிருந்து, வி மரஞ்செடியிலிருந்து பூ விழுந்த நிலை, கீழே விழுந்த நிலை. செம்மல்னா பூ வாடின நிலை. இங்க ஒரு பாக்ஸ்குள்ள ஒருத்தவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் இயந்த பெருமகனார் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க. தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், நூலாக்க பணிகளை சொல்லாராய்ச்சியில் பாவனரும் இயந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்த அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். திருவள்ளுவர் தவச்சாலை, அல்லூர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். அதே மாதிரி பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணம் நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது. விழிகளை இழந்தா கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்ற திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். அதற்காக தமிழ் தென்ற திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். பாருங்க, ஒருத்தவங்க எவ்வளவு வியப்பா விந்தையா இருந்திருக்காங்க. கண்களை மூடி எழுதக்கூடிய ஆற்றல். திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். இமைகளை மூடி எப்படி கற்று பாருங்க. இன்னும் யாருன்னே சொல்ல பார்ப்போம், அப்படியே சொல்றாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அல்லூர்ல வந்து திருவள்ளுவர் தவச்சாலை, பாவாணர் நூலகம், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு, தமிழ் வழி திருமணங்கள் நடத்தினார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழக்கக்கூட என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தந்தை திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இறுதி வரை இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். இறுதி வரை இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும், பற்பல நூல்களில் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலான இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல் முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். தமிழ் திரு என்று அழைக்கப்படுவர் யார்? தமிழ் திரு என்று அழைக்கப்படுவார் ரா இளங்குமரனார். கடைசியா பாருங்க, பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம், குண்டலகேசிக்கு உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலான இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படின்னு ஒருத்தரை பற்றி அறிமுகப்படுத்த. அடுத்து வந்து
பிஞ்சு வகை. அடுத்த படம் வந்து பிஞ்சு. பிஞ்சு வந்து நமக்கு தெரியும், ஒரு பூ வந்து பிஞ்சா வளர்றது வந்து. பிஞ்சு வகைகளுக்கு என்னன்னா பூம்பிஞ்சு. பூம்பிஞ்சு பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய பிஞ்சு. அடுத்து பிஞ்சுனா இளம் காய். வடு மாம்பிஞ்சு. ஒவ்வொன்றுக்கும் வந்து மாம்பிஞ்சு எப்படி சொல்லணும், வடுன்னு சொல்லணுமா. மூசு அப்படின்ற பலா பிஞ்சு. கவ்வை அப்படின்ற எல் பிஞ்சு. குறும்பை அப்படின்றது தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை. முட்டுக்குறும்பை வந்து சிறு குறும்பை. இளநீர் முற்றாத தேங்காய்க்கு வந்து நுழாய். இளம்பாக்கு கருக்கல் இளநல். அதான் நமக்கு வந்து கொஞ்சம் பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பூம்பிஞ்சு. பிஞ்சுனா இளம் காய். வடுனா மாம்பிஞ்சு. மூசுனா பலா பிஞ்சு. கவ்வைனா எல் பிஞ்சு. குறும்பைனா தென்னை பனை முதலியவற்றில் இளமிஞ்சு. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை. இளநீர்னா முற்றாத தேங்காய். நுழாய்னா இளம் பாக்கு. இளம் பாக்கு வந்து நுழாய். கருக்கல்னா இளநெல். இளநெல்லுக்கு வந்து கருக்கல்னு சொல்றாங்க. வாழை பிஞ்சுக்கு வந்து கச்சல்ன்றாங்க. வாழை பிஞ்சு கச்சல். வடுனா மாம்பிஞ்சு. மூசுனா பலா பிஞ்சு. கவ்வைனா எல் பிஞ்சு. குறும்பைனா தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை. இளநீர்னா முற்றாத தேங்காய். நுழாய்னா இளம்பாக்கு. கருக்கல்னா இளநெல். கச்சல்னா வாழை பிஞ்சு. இது வந்து பிஞ்சு. அடுத்து குலை வகை. குலை தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான. குலைனா கொத்து. அவரை துவரை முதலியவற்றின் குலைய கொத்து. அவரை கொத்து துவரை கொத்து. குலைனா கொடிமுந்திரி. அதே மாதிரி கொடிமுந்திரி குலை. குலை தாருனா வாழை குலை. வாழை குலை தாருன்னு சொல்லுவோம். கதிர்னா கேழ்வரகு. கேழ்வரகு கதிர்னா கேழ்வரகு. கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர். அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை முதலியவற்றின் கதிர். அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை முதலியவற்றின் கதிர். சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றின் பகுதி. நமக்கு தெரியும் சீப்புனா என்ன, வாழைத்தாற்றின் ஒரு பகுதி வந்து சீப்பு. அடுத்து கெட்டுப்போன காய்கறி வகை. கெட்டுப்போன காய்கறி வகை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சூம்பல். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். சிவியல்னா கருகிய சுருங்கிய பழம். சிவியல்னா சுருங்கிய பழம். சொத்தைனா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம். அழியல் அப்படின்னா குழுகுழுத்த. அழுகல் அப்படின்னா குழுகுழுத்து நாரிய பழம். அதுனா குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டு பதராய் போன மிளகாய். சொண்டுனா பதராய் போன மிளகாய். இப்போ சூம்பல்னா சூம்பல் நுனியில் சுருங்கிய காய். சிவியல்னா சுருங்கிய பழம். சொத்தைனா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல்னா குழுகுழுத்த பழம். அழுகல்னா குழுகுழுத்து நாரிய பழம். சொண்டுனா பதராய் போன மிளகாய். கெட்டுப்போன காய் கனி வகை. ஓகே. அடுத்து பழத்தோல் வகை. பழத்தோட தோல் வகை. தொளி அப்படின்னா மிக மெல்லியது. தோலுக்கு வந்து தொளி அப்படின்னா மிக மெல்லியதான் தொழின்னு சொல்லணுமா. நம்ம தோல்னு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் பாருங்க, அந்த தோலோட அந்த அமைப்பை வச்சு ஒவ்வொன்றுக்கு பேர். தொளி அப்படின்னா மிக மெல்லியது தொளி. தோல் அப்படின்னா திண்ணமானது. தோடு அப்படின்னா வன்மையானது. ஓடு அப்படின்னா மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு. சுரக்காயோட ஓடுதான் குடுக்கைன்னு சொல்லுவா. மட்டைனா தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. தேங்காயோட மேற்பகுதி நெற்றின் மேற்பகுதி. மட்டை தேங்காய் மட்டை தென்னை மட்டை. உமி நெல்லு கம்பு முதலியவற்றின் மூடி. உமினா நெல்லு கம்பு. அதே மாதிரி வந்து கொம்மை வரகு கேழ்வரகு. வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. ஃபர்ஸ்ட் வந்து தோலை வந்து சொல்றாங்க. தொளி அப்படின்னா மிக மெல்லியது. தோல் அப்படின்னா திண்ணமானது. தோடுனா வன்மையானது. ஓடுனா மிக வன்மையானது. குடுக்கைனா சுரையின் ஓடு. மட்டை தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. உமி நெல்லு கம்பு முதலியவற்றின் மூடி. கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. அடுத்து மணி வகை. வந்து பழத்தோல் வகை. மணி. மணினா தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம் தானியங்கள். கூலம் மணினா பாருங்க, கூலம் நெல்லு புல்லு.
முதலிய தானியங்கள். பயறு அப்படின்னா அவரை உளுந்து வந்து பயறு. கடலை வந்து வேர்க்கடலை, கொண்டக்கடலை. விதைனா கத்தரி, மிளகாய். வித்து அப்படின்னா விதை அப்படின்னா கத்தரி, மிளகாய் முதலியோட வித்து. கால் அப்படின்னா புளி, காஞ்சிரை முதலியோட வித்து. அதே மாதிரி வந்து முத்து அப்படின்னா வேம்பு, ஆமணக்கு ஆகியவற்றை முத்துன்னு சொல்லுவான். கொட்டை பனை முதலியவற்றின் வித்து. எல்லாத்தோட வித்து தான் அங்க சொல்றாங்க. தேங்காய்னா தென்னையின் வித்து. முதிரைனா அவரை, துவரை முதலிய பயிர்கள். திருப்பி கூளம்னா நெல்லு, புல்லு முதலிய தானியங்கள். பயறுனா அவரை, உளுந்து முதலியவை. கடலைனா வேர்க்கடலை, கொண்டக்கடலை முதலியவை. விதைனா கத்தரி விதை, மிளகாய் விதை. விதைனா கத்தரி, மிளகாயோட வித்ததா விதைன்னு சொல்லுவான். கால் அப்படின்னா புளி, காஞ்சிரை முதலியவற்றின் வித்து. முத்துனா வேம்பு, ஆமணக்கு ஆகியோட்டி வித்து. கொட்டைனா பனை முதலியவற்றின் வித்து. பனை வித்து. தேங்காய் தென்னையின் வித்து. முதிரை அவரை, துவரை முதலிய பயிர்கள். அடுத்து இளம்பயிர் வகை. ஒவ்வொருத்தோட இளம்பயிரை வந்து எப்படி சொல்லுவோம்? இப்ப நாற்று, நெல்லுக்கு கத்தரிக்கு நாற்றுன்னு சொல்லணுமா? இளம்பயிரை வந்து நெல்லுக்கு கத்தரிக்கு நாற்று. கன்று அப்படின்றது எதுக்கு சொல்லணும்? மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. எதுக்கு? இளம்பயிரை வந்து மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. குருத்துனா வாழைக்கோட குருத்த கன்றுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி குருத்துன்னு சொல்லலாமா? பிள்ளைனா தென்னம்பிள்ளை. குட்டினா விழா. மடலி அல்லது வடலி அப்படின்னா பனையோட அந்த கன்று வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா மடலி அல்லது வடலின்னு சொல்லுமா? பைங்கூழ்னா நெல்லு, சோளம். பைங்கூழ், நெல்லு, சோளம் முதலியவற்றின் பசும்பயிர்னா பைங்கூழ். நெல்லு, சோளத்தோட இளம்பெயர் வந்து பைங்கூழ்னு சொல்லலாம். இதான் வந்து தமிழ் சொல்வளத்துல வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய இருக்கு பாடம். ஆனா இருந்தாலும் வந்து இது சும்மா ஜஸ்ட் ஏதோ வாசிச்சு தெரிஞ்சுக்க. ஏன்னா ஒவ்வொரு வகைகள் வந்து சொல்றாங்க. இந்த பாடத்தை வாசிச்சோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இருந்தாலும் வந்து நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு இது வாசிப்போம். இப்போதைக்கு வந்து நமக்கு தெரிந்த வகைகள் தான் மேக்சிமம் இருக்கும் இந்த பாடத்துல இருந்து. அங்க உள்ள இருக்க சொல்லியாச்சு. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவை பாருங்க. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே. பாருங்க, முத ஒரு மொழிக்காக மாநாடு நடத்துறாங்க. ஒரு மொழிக்காக, இன்னைக்கு கட்சிக்காகத்தான் மாநாடு நடத்துவாங்க. ஆனா மொழிக்காக மாநாடு நடத்துறாங்க. அது எந்த நாடு நடத்துறாங்கன்னா மலேசியா. அது எந்த மொழிக்காக மாநாடு நடத்துறாங்க? தமிழ் மொழிக்காக. தமிழ்ல எவ்வளவோ கவிஞர்கள், புலவர்கள், நூலாசிரியர்கள், படைப்பாளிகள், அப்படி ஒவ்வொரு படைப்புகளுமே வந்து அவங்க அவ்வளவு செறிவோடு படைத்திருக்காங்க. அது போய் இன்னும் யாருக்கும் போய் சேரல. அதுதான் ஒரு வியப்பு. எந்த ஒரு தமிழ் மக்களும் படித்து அதாவது நமக்கு வந்து விரும்பி படிக்கக்கூடிய ஆர்வத்தை உருவாக்கலை யாருமே. ஒரு நூலோட ஒரு தன்மையை, சிறப்பை யாரும் அவளுக்கு தெளிவா, ஆனால் பூரா ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாத அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ் படிக்கிறாங்க. பூரா ஆங்கில மீடியத்தில் படித்து தமிழே என்னன்னே தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் இருக்கு. எல்லாமே ஆங்கில மீடியம், வெளிநாட்டில் வேலைக்கு போறது. அதான் தமிழ்நாட்டில் வருது. தமிழை வந்து நம்ம வளர்க்கணும், தமிழ் மொழியை படிக்கணும். அது படித்து அதில் கிடைக்கிற வேலையை பார்த்தாலே போதும். ஆனால் இன்னைக்கு பூரா ஆங்கில பள்ளிகள் பூராமே ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு தமிழை மறக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆங்கில மீடியம் படிக்கிறவங்களை போய் பாருங்க, தமிழ் ஒன்று கூட தெரியாது. தமிழரா பிறகு தமிழ் தெரியாத நாடு நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும். தமிழ் மொழியை வளர்க்குறத வந்து யாரும் வந்து ஒரு வேலையா, ஒரு பணியா எடுத்துக்கலாம். எல்லா பேரும் அவங்க வளர்க்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு அந்த காலத்துல இருந்தாங்க நூல் ஆசிரியர்கள். ஆனால் இந்த காலத்துல வந்து நூல் ஆசிரியர்கள், கவிஞர்கள் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் யாரும் ஆர்வம் காட்டுறது கிடையாது. படிப்புக்கு, வாசிக்கிறதுக்கு யாரும் ஆர்வம் காட்டுறது கிடையாது. ஒருத்தவங்க வந்து அதை போய் மக்களுக்கு சேரணும். அவர் அறிந்த கருத்து, அவரோட அனுபவத்தை தான் அவர் கருத்தா மாற்றி அதை அனைவருக்கும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு நூலை உருவாக்குறாரு. தான் அறிந்ததை, தனக்கு தெரிந்ததை, தன்னோட அனுபவத்தை ஒரு நல்ல சுவையோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா,
ஒரு நூலை படைக்கிறாங்க. ஆனால் அந்த படைப்பு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை யாரும் வாசிக்கிறது இல்லை. அதனால பூராமே வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த காலத்தில் ஒரு மொழிக்காக அந்த காலத்தில் மாநாடு தமிழ் மொழிக்காக. அடுத்து இந்த பாவாணர், அதாவது இந்த பாடத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை, வேறு வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம் வகை, பூ மடல் வகை, அரும்பு வகை, பூக்காம் வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, புதர் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறி வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய் வகை, நில வகை, நன்சை வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் எல்லாத்துக்கும் தமிழ்ல பேர் இருக்கு பாருங்க. அதான் இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் தமிழ்ல பேரு, மற்றதுலாம் பேர் இருக்காது. ஆனா தமிழ்ல தான் எல்லாத்துக்கும் பேர் உண்டு. அதை அந்த சிறப்பை நம்ம அறியறதுக்காக அந்த பாடம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு இன்னும் தெளிவாக வாசிப்போம் பொறுமையா. ஆனால் இன்னைக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறோம். அடுத்து வந்து இந்த பாடத்தோட ஆசிரியர் தேவநேய பாவாணர், அவரோட சிறப்பு பேர் வந்து மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில், சொல்லாய்வு கட்டுரை, அதாவது சொல்ல வந்து ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதிய மொழி ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக, பாருங்கள், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவர். உலக தமிழ் கழகம் பாருங்க, உலக தமிழ் கழகத்தை நிறுவி உலகத்திலே தமிழ்களை நிறுவி தலைவராக இருந்தவர். திருப்பி ஒன்ஸ் அகைன், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரை நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே உன் சீரிழமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துவோம். ஒரு இது கொடுத்துருக்காங்க. கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். பாருங்க, கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். போர்த்துகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பன். பாருங்க, போர்த்துகல் அவரோட தலைநகர் வந்து லிஸ்பன். 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. பாருங்க, 1550 போர்த்துகீசிகள் இந்தியாவில் வந்தாங்க. அதில் வந்து அப்படி இந்தியா வரும்போது தமிழ்நாட்டில் அவங்களோட தொடர்பு வந்து கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்படும் ஒரு நூல், நல்ல நூல். கார்டிலா அப்படின்னு அவங்களோட நூல் வந்து முதல்ல எந்த மொழியில தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டே லிங்கோவா டாமுல் போர்த்துகீஸ். இதோட முழு பெயர் பாருங்க, ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோவா தமிழ் போர்த்துகீஸ். இது அண்டைய காலத்தில் இரு வண்ணங்களில், பாருங்க, அண்டைய காலத்தில் ரெண்டு, இன்னைக்கு அப்பயே வந்து பெயிண்டிங் பிரிண்டிங், அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து கலர் இருக்காது. அந்த காலத்துல கலரே இல்லை. நம்மளே வந்து எப்போ ஒயிட் அண்ட் பிளாக் படம் தானே நம்ம பார்த்தோம். பூரா செல்லே வந்து டிஸ்பிளேவே ஒயிட் அண்ட் பிளாக்காக தான் இருக்கும் அப்டு எந்த வருடம் வரைக்கும். ஆனால் இப்போதான் வந்து 2006 2007 வரைக்குமே வந்து நம்மகிட்ட அதிகபட்சம் வந்து செல்லுன்றது வந்து கொஞ்சம் ஒயிட் டிஸ்பிளேவாக தான் இருக்கும்.
2007க்கு பின்னாடியே எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ வந்து அப்படி இருக்க ஒரு டிஸ்பிளேல மாதிரி கலர் வந்த மாதிரி அந்த காலத்தில் பிரிண்டிங்கில் வந்து ஒரு கலரில் 2 கலரில் அச்சடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. 2 கலர்னா கலர் கிடையாது, 2 கலர் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக கருப்பில். ஏன்னா அந்த காலத்தில் பிரிண்டிங் மை வந்து கருப்பில் சிகப்பு. இப்போ பிரிண்டிங் மை நோட்டீஸ் வந்து போஸ்டர் வந்து மல்டி கலரில் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு கருப்பு கலரில் அடிப்பாங்க. கருப்பு கலர் ரெண்டுலேயுமே அச்சடிச்சிருக்காங்க. அன்றைய காலத்தில் இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிருக்காங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் மேலை நாட்டு எழுத்துருவில் மேலை நாட்டில் ஒரு மொழியை வந்து எழுத்துரு அச்சரிய தமிழ் தான் அப்படின்னு சொல்லி தமிழோட சிறப்புகள்லாம் இருக்கு. தமிழோட சிறப்பை வந்து எல்லாத்தையும் புகழ் மணக்க நம்மளும் செய்யணும். செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தமிழா பேசுவோம், தமிழை பயன்படுத்துவோம். அதிகமாக ஆங்கில வார்த்தைகள் ஆங்கிலம் படித்து ஆனால் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் இங்கிலீஷ் மீடியம் எழுதுறவங்க தான் குரூப் ஒன்றில் செலக்ட் ஆகுறாங்க. ஒரு வியப்பு. தமிழ் மொழியில் எழுதுறவங்கலாம் வந்து செலக்ட் ஆக மாட்டாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் கலெக்டர் ஆகிறவங்க கூட அசிஸ்டன்ட் கலெக்டர் கூட வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் டிஎஸ்பி இந்த மாதிரி தேர்வுகள்லாம் வந்து அதிகபட்சம் வந்து ஆங்கில மொழியில் மெயின் எக்ஸாம் எழுதுறவங்க தான் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு பரவலாக தெரியுது. ஏன்னா தமிழ் மொழியில் அவங்க பேசுகிற வார்த்தைகள் கூட வந்து தமிழ் அதிகமாக பேச மாட்டுறாங்க. ஏன்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் ஆங்கில மீடியம் படித்தவங்களுக்கும் அவங்க பேசுகிற ஸ்டைலை வச்சே சொல்லிடலாம். அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, ஆங்கில மீடியம் படிச்சு. ஏன்னா தமிழ் மீடியம் படித்தோன்னா மோஸ்ட்லி தமிழில் தான் பேசுவாங்க. தமிழில் பேசிட்டு தேவைப்பட்டால் ஆங்கிலத்தில் நல்லா பேசுவாங்க தமிழ் மீடியம் படித்தவங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. தமிழை இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. ஆனால் தமிழ் மீடியவங்க தமிழை இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி பேச மாட்டாங்க அதிகபட்சம். அதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயின் எக்ஸாம் திருத்துறவங்கள வந்து இங்கிலீஷ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழ் மொழினா நம்ம எழுதுறது நமக்கு நல்லா புரியுது அப்படின்னு அவங்க விட்டுறாங்க. ஆங்கிலத்தில் அவங்க புரியாத மொழியில் எழுதுறாங்க. அதை அவங்க வந்து ஏதோ நல்லா எழுதியிருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தில் வந்து திருத்திடுறாங்க போல. திருத்துறவங்க வந்து தமிழ் மொழியில் எழுதினா அது நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு தெளிவான கருத்தை வந்து அவங்க வந்து புரிஞ்சு நல்லா திருத்தலாம். ஆனால் ஆங்கில மொழியில் எழுதியிருக்கிறத வந்து அவங்க எந்த ஸ்டைலில் எழுதுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட். இங்கிலீஷில் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்க படித்து வந்த இங்கிலீஷில் வந்து அவங்க தெரிஞ்ச விதத்தில். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. தமிழில் வந்து ஒரே முறை தான். அவங்க எப்படி தான் எழுதினாலும் ஒரு கருத்தை வந்து ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனால் ஆங்கிலத்தில் வந்து அவங்க எப்படி வேணால் பயன்படுத்தி எழுதலாம். அவங்க எழுதுகிற ஆங்கிலத்தை பார்த்து இவங்க நம்ம காட்டு நிறையா ஆங்கிலம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்திடுவாங்க போல. ஒரு வியப்பாக இருக்குது. அது சரியானு தெரியல. அவங்க அடுத்தோட்டம் வந்து அந்த ரிசல்ட் வெளியிடும் போது இவங்க தமிழ் வழியில் எழுதுனாங்களே இங்கிலீஷ் வழியில் எழுதுனாங்கன்னு குறிப்பிட்டு வெளியிட்டா கரெக்டாக இருக்கும். குரூப் 1 வெளியிடும் போது இவங்க தேர்வில் வந்து பெற்ற மதிப்பெண்களோட இவங்க எழுதின மீடியம் வந்து, ஏன்னா மெயின் எக்ஸாம் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் எழுதலாம். அப்படி மெயின் எக்ஸாம் எழுதும் போது அவங்க வந்து தேர்வானவங்க வந்து அவங்க எந்த மொழியில் எழுதுனாங்கன்றதையும் வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினா யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் ஆங்கில மீடியத்தில் எழுதுறவங்க தான் அதிகமாக செலக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எண்ணங்கள். அது எவ்வளோ உண்மைன்றது வந்து அடுத்த வட்டம் அவங்க இந்த வட்டம் கூட அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். நம்ம வந்து இன்னும் வந்து குரூப் 1 மெயின் அளவுக்கு வந்து யாரும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாகலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன வந்து ஏன்னா நம்ம வந்து கிராமப்புறத்தில் உருவாக்கியிருக்கோம். இன்னும் வந்து விதைக்கிறதே கஷ்டம். குரூப் 1 கலெக்டருக்கு படிக்கிறோன்னு யாருமே வந்து எண்ணங்களை வந்து என்ன உருவாக்கிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு கிராமப்புறத்தில் வந்து யாரும் வந்து கல்வியை வந்து ஒரு உயர்வாக மேன்மையாக கற்றுக் கொடுக்கலாம். ஏதோ 10th பாஸ் பண்ணால் போதும், ஒரு போலீஸ் வேலைக்கு போனால் போதும், ஒரு ஆர்மி வேலைக்கு போனால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அவன் கிராமப்புறத்தில் இருக்கு. அவங்கள பூரா வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் தேர்வில் அவங்க பங்கு வர செய்து தேர்ச்சி பெற வைக்கிறது தான் நம்ம கிராமப்புறத்தில் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம், பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதான் செடியாக இருக்கும், வளருவோம் ஒரு காலத்தில், நம்பிக்கையோட முயற்சி பண்ணுவோம். ஸோ இந்த பாடத்தில் வந்து தமிழ் உரைநடை முடிஞ்சு அடுத்து வந்து ஒரு செயல் பகுதி தான் கொடுத்துருக்காங்க. செயல் பகுதி வந்து இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு செயல், ஒரு பாடல் தான். தமிழையும் அதாவது இதுக்கு வந்து என்னன்னா விண்ணோடும் முகிலோடும் முடுக்கலோடும் கதிரனோடு கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. தமிழை வந்து எதோடலாம் இணைத்து பேசுறாங்க? விண்ணோடும் முகிலோடும், விண் முகில் மேகம், உடுக்கல் நட்சத்திரம் இருக்கலாம், கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என. இவற்றுக்குள்ள ஆற்றல், விண்ணுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, மேகத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, உடுக்கல் கதிரவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றலும் பயனும், அது ஆற்றல் இருக்கு, ஒரு பயன் இருக்கு, தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை, தமிழும் கடலும்
தமிழும் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம், தமிழையும் ரெண்டை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடி ரெண்டையும் வந்து ஒப்புமைப்படுத்தி, கடல்ல என்ன இருக்கு, தமிழ் ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி அது அறியப்படும் போது அதோட பெருமை ஆளப்படுகிறது. அதோட பெருமை எவ்வளவுன்னு ஆழம் தெரிகிறது, விரிவடைகிறது. இந்த பாட்டு கொடுத்துட்டு இப்ப தமிழோட பொருள் வந்து இந்த பாடல்னா, தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் இயல் இசை நாடகம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் சங்கத்தில் அமர்ந்தது சங்க புலவர்களாக காக்கப்பட்டது. கடல் வந்து முத்தினை தருகிறது. கடல் வந்து முத்தை தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளையும் தருகிறது. முத்தையும் தருகிறது. 3 வகையான சங்குகள், வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் பூரா கடல்ல தான் போகுது. எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கு. தன் அலையால் சங்க பூரா தடுத்து இந்த கடல் சங்கை அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இரட்டுற மொழிதல்னா என்ன? இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்வட வருவது. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்வட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்று அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும், செய்யுள்ளையும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிலேடைனா இரு பொருள்பட வருதல். இரு பொருள்பட, ஒரு வார்த்தை 2 பொருளை தரணும். அதான் வந்து இரட்டுற மொழிதல். அடுத்து நூல்வெளி. இந்த நூலை யாரு எழுதுனது? புலவர் பலரின் பாடலின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழகனார். சந்த கைமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரை எப்படி குறிப்பிடாங்கன்னா, சந்த கைமணி சந்த கைமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம். அவர் எப்படி சந்த கைமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர். இலக்கண புலமையிலும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்தார். 12 சிற்றிலக்கிய 12ன்னு எழுதக்கூட, 12ன்னு தான் எழுதணும். அந்த வார்த்தைகள் கூட சரியான சொற்கள். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். கவிமணி, சந்த கைமணி என குறிப்பிடப்படும் தமிழனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இப்ப இந்த பாக்ஸ்குள்ள வந்து கற்றபின் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க. அதுல வந்து என்னன்னா கூட, தமிழறிஞர் கியாபி விஸ்வநாதன் பல்மருத்துவத்தை சிறப்பு பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது, அது வந்து ஒரு சும்மா செய்தியாக தான் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்டா தெரியல. அடுத்து துணைப்பாடம் வந்து உரைநடையின் அணிகலன்கள். உரைநடைக்கு என்னென்னலாம் தேவை? உரைநடை ஏன்னா செயல் பகுதினா பாடல் வடிவில் இருக்கும். உரைநடைனா வாக்கியமா இருக்கும், ஒரு கருத்து செய்தியா இருக்கும். அந்த உரைநடைக்கு எதெல்லாம் அணிகலன்களா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உரைநடைகளுக்கு அணிகலன்களா எது இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு. சங்க இலக்கியம் வந்து நம் பாட்டனார் தோப்பு. இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம். சங்க இலக்கியன்றது நம்ம பாட்டனார் தோப்பு. இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம். இக்கால இலக்கியம் நம் பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிகலன்களாக காண்போம். பாருங்க, 3 பேருமே 3 தலைமுறையுமே, நம்ம பாட்டன், அது மாதிரி தந்தை, அப்புறம் வந்து இத்தலைமுறை 3ஐ சேர்ந்து தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து இந்த உரைநடையின் அணிகலன்கள். உரைநடையில என்னென்ன இருக்கணும் அப்படின்ற மட்டும் தான் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு கிளான்ஸா நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு அடுத்த பாக்ஸ்குள்ள இருக்க மட்டும் சொல்லுவோம். முதல் தமிழ் கணினி கம்ப்யூட்டர். முதல் தமிழ் கணினி. தமிழ் மறையாரான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில்
டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனை கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் முதல்ல தமிழ் மொழி, தமிழ் கம்ப்யூட்டர். அது வந்து தமிழில் வந்து எல்லாமே தமிழ் மொழியில் வந்து ஒரு கணினி கம்ப்யூட்டர், ஒரு ஆங்கிலம் கீபோர்டு எல்லாமே பயன்படுத்துகிற போகிற இங்கிலீஷு அப்படின்ற தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் தான் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனை கொண்டது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. எல்லாமே இன்புட் பூரா இங்கிலீஷு. ஆனால் இதில் தான் நம்ம தமிழ்லேயே விவரங்களை டேட்டா பூரா தமிழ்லேயே உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் முதல் இந்த தமிழ் வழி கணினி வந்து புள்ளியியல் துறை அலுவலகத்திற்கும் தேனாம்பேட்டை உள்ள புள்ளியியல் துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் ஃபைலையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட ஃபைல் கோப்புகளையும் செய்திகளையும் முதல் நேர்வழி கணினியும் அந்த திருவள்ளுவர் முதல் தமிழ் கணினிக்கு பேரு திருவள்ளுவர். அடுத்து இந்த நூல்வெளி இதில் உள்ள இருக்கு. ஆனால் எல்லாமே நம்ம நிறைய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே படித்தோம்னாவே எல்லாமே படிப்பு ஒரு நாளைக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தமிழை வந்து பொறுமையாக படிக்கணும். பொறுமையாக படித்து தெளிவாக படித்தாதான் இதெல்லாம் வந்து நல்லா வந்து. ஆனால் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இந்த பாடத்தோட நூல்வெளி வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த புதிய அதாவது உரைநடை அணிகலன்கள் வந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது? எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள், உரைநடை அணிநலன்கள் என்னும் கட்டுரை. உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவம் மாற்றி தரப்பட்டுள்ளது. மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரி சென்னை பிரசிடென்சி காலேஜ்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கால கல்லூரிகள்ல சென்னையில் கல்லூரிகள், பல்கலைக்கழகம் மாதிரி கல்லூரி, ஆரம்ப கால கல்லூரிகள். அதில் பிரசிடென்சி காலேஜ் அதிகபட்ச தமிழ் படைப்பாளர்கள் கூட அந்த கல்லூரியெல்லாம் படித்தவங்க. அந்த கல்லூரியில் ஆரம்ப தமிழ் படித்தவங்களாம் அந்த கல்லூரியோட சிறப்பு. மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரி பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாருங்க, குடந்தை கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதில் வல்லவர். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியா பணிபுரிஞ்சிட்டு குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாய் நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். தொன்று தொட்டு இன்று வரை நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள். தொன்று தொற்று இன்று வரை நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள். இலக்கிய சீர்களில் அந்த காலத்தில் சிறுமலை வாழைப்பழமும் அந்த காலம் எங்க சிலப்பதிகாரத்தில் ஒரு சிறுமலைன்றது வந்திருக்கு பாருங்க. சிலப்பதிகாரத்தில் அந்த சிறுமலை, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சிறுமலை, சிலப்பதிகாரத்திலே அதோட சிறப்பு. வாழைக்கு சிறப்பா வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும், வாழையும் கமுகும் பாக்கு மரமும் தாழ்குலை தெங்கும்
மாவும் பலாவும், மாமரமும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். தமிழ் படிக்க படிக்க இனிக்கும், இனிமைதான். அடுத்து தமிழ் இலக்கணம். இலக்கணம் கடைசி இயல் இலக்கணம் வந்துட்டோம். மொத்தம் ஃபர்ஸ்ட் அன்னை மொழியே செயலு, இரட்டுற மொழிதல் செயலு, தமிழ் சொல்வளம் உரைநடை, அதே மாதிரி உரைநடையின் அணிகலன்கள் துணைப்பாடம், அது மாதிரி தமிழ் இலக்கணம் முதல் இயல். ஒரு நாளைக்கு 2 இயல் முடிக்கலாம், 3 இயல் முடிக்கலாம். 1 இயல் முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது, 1.25 மணி நேரம் ஆகுது. அப்படின்னா முடிப்போம் சீக்கிரம். ஒரு வாரத்தில் ஆனால் முடிச்சிடலாம். ஒரு வாரத்தில் நம்ம எப்படியாவது முடிச்சிடலாம். இப்போ தமிழ் இலக்கணம் ஒரு 10 நிமிஷம். தமிழ் இலக்கணம் அது அங்கே எழுத்து சொல். எழுத்து சொல்லு. எழுத்து மொழியை தெளிவுற பேசவும் எழுதுவதும் உதவுவது இலக்கணம். பாருங்க, மொழியை தெளிவுற பேசவும் எழுதுவதும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். எழுத்து இங்க சார்பெழுத்து ஆரம்பிக்கிறாங்க. சார்பெழுத்து உயிர்மை, ஆயுதம், உயிர்லப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவ்வார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்களாகும். அவற்றுள் அதுலேயும் உயிரிழப்படை, ஒற்றலப்படை, அது மட்டும் தான் அங்கே படிக்க போறோம். அளப்படைனா நீண்டு ஒழித்தல். அளப்படை பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவது. பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவது. அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது. அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும், நம்ம உணர்வுனா மகிழ்ச்சினா அப்படியே சந்தோஷமா இழுத்து பேசுவோம். அது மாதிரி சோகம் அப்படின்னா என்னது, அப்படியே வார்த்தைகள் கூட வராது. இதற்காக அந்த அளபடைனா குறுக்கம் கிடையாது. குறுக்கம்னா தான் குறுகி பேசுறது. மகிழ்ச்சியில அளவிட நீண்டு ஒழிக்கிறது. நீண்டு மகிழ்ச்சியில் அதான் நீண்டு ஒழித்தல். அளவெடுப்பது. அம்மா தம்பி அப்படின்னு அம்மா ஆ, அம்மா தம்பி ஈ அப்படின்றது அளபெடுக்கின்ற உயிர் அளபடை. சொல்லில் அதாவது உயிர் அளபடினா செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் சத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு ஒரு உயிர் அளபடை எனப்படும். செய்யுள்ள மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியில் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள், அதாவது உயிர் நெட்டெழுத்துக்கள். அம்மா ஆன்ற உயிர் ஆ. குறில் நெடில். குறுகி ஒழித்தால் குறில், நீண்டு ஒழித்தால் நெடில். குறுகி ஒழித்தால் ஆ இ உ ஏ ஓ 5 குறில் 7 நெடில். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ நெடில் 7 நெடில் 5 குறில். குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. அதே மாதிரி உயிரிழப்படை ஒவ்வொன்றுக்கு எத்தனை அளப்படைனா மொத்தம் எத்தனை மாத்திரைகள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இல்லாட்டி அதை சொல்லுவோம். இப்போ மாத்திரைன்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தலாம், வேற ஏதாவது கிளாஸ்ல சொல்லுவோம். உயிர் அளப்படை அப்படின்னா அந்த சொல்லோட முதல்ல இடையில ஈற்றுல நெட்டெழுத்துக்கள் நீண்டு வரும்போது, நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான பா அப்படின்னா ஆ, ஈ அப்படின்னா ஈ, ஊ அப்படின்னா ஊ, அதோட இனம். நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் இவ்வாறு ஒரு உயிரிழப்படை. அந்த உயிரிழப்படை தான் 3 வகைப்படும். உயிரிழப்படை 3 வகைப்படும். செய்யுளிசை அளப்படை அல்லது இசை நிறை அளப்படை. செய்யுளிசை அளப்படை ஆ என்ற எழுத்து அளவெடுத்து வருவது. ஆ செயலோட முதல் எழுத்து ஆ. ஆ என்ற எழுத்து, அதாவது உயிரெழுத்துக்கள் ஆ என்ற எழுத்து அளவெடுப்பது செய்யுளிசை அளப்படை. அடுத்து இன்னிசை அளவுனா ஊ என்ற எழுத்து. ஈ என்ற எழுத்துனா சொல்லிசை அளப்படை. இன்னிசைக்கு ஈ வராது, இன்னிசைக்கு ஊ. சொல்லிசைக்கு தான் ஈ என்ற எழுத்து அளவு. பாருங்க, செய்யுளிசை அளவு. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செய்யுளிசை அளப்படை என்று கூறுவோம். இதனை இசை நிறை அளப்படை என்று கூறலாம். இசை நிறை அளப்படை ஓ ஓதல், ஆவும் வரும் ஓவும் வருன்றாங்க. ஓவும் வரும். செய்யுளிசை அளப்படைக்கு ஆ வரலாம், ஓ வரலாம். ரெண்டுமே செய்யுளிசை. ஓ ஓதல் என்ன அளப்படைன்னு கேட்பாங்க. ஓ ஓதல்
உரா ஆர்க் அல்ல படா ஆ படா ஆ படான்னு வந்துட்டு உயிரெழுத்து ஆ வந்திருக்கு. அது என்ன அளப்படைன்னு கேட்பாங்க. என்ன அளப்படைனா செயலி செயலப்படை. ஆ வந்தா செயலி செயலப்படை, ஓ வந்தா அதே மாதிரி ஈ என்றது வந்தா சரி ஈல ஊ பாருங்க. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளவெடுப்பது தூவும். தூவும் ஊ என்ற எழுத்து அளவிடுவது இன்னி செயலப்படை. சொல்லி செயலப்படை ஈ என்ற எழுத்து அளவிடுவது சொல்லி செயல ஈ என்ற அளவெடுத்து வருவது சொல்லி செயலப்படை. ஈ என்ற எழுத்து அளவிடுவது சொல்லி செயலப்படை. அடுத்து உயிரிழப்படை 3 வகைப்படும். செயலி செயலப்படை, இன்னி செயலப்படை, சொல்லி செயலப்படை. அடுத்து ஒற்றளப்படை. ஒற்றளப்படையும் வந்து என்ன சொல்றா, ஒற்று மெய்யெழுத்துக்கள் செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்கான மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இ, இல்லு, இல்லு ஆகிய 10 ஆயுத எழுத்தும் அளவெடுப்பு ஒற்றளவுடை. பாருங்க, ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பு. ஒற்றெழுத்துக்கள் எது அளவெடுக்கணும்னா 10 எழுத்து. இங்கு இந்த கசட தபர மட்டும் வராது. க ச ட த ப ர. ஞமன நமன ஞஞன நமன யரள வளல அல்ல யரள வள ரா வல்ல. அப்புறம் லா வந்திருக்கு, சிறப்பு லகரம் அல்ல. ஞஞன நமன இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இ, இல், இல் ஆகிய 10 மற்றும் ஆயுத எழுத்து அளவெடுப்பு ஒற்றளப்படையாகும். எங்கெங்கிறைவன் என்ன அளப்படைன்னு கேட்பாங்க. இங்குதான் அளப்படுத்தா ஒற்று அளப்படை. எக்கு எக்கு அப்படின்றது ஒற்றளப்படை. உயிரெழுத்து அளப்படுத்தா உயிரிழப்படை. உயிரெழுத்து 3 வகைப்படும். செயலி செயலப்படை, சொல்லி செயலப்படை, இன்னி செயலப்படை. ஒற்றெழுத்துக்கள் 10 ஒற்றெழுத்துக்கள் ஒற்றளப்படை. அடுத்த சொல்லு. இப்பதான் வந்து சொல்லுனா வந்து இங்க வந்து பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஒரு எழுத்தோ தனித்தோ, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகை அமைவது சொல்லாகும். ஒரு எழுத்து தனித்து வந்தோ அல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல். இந்த சொல்லு வந்து இரு திணைகளையும் 5 பால். இரு திணை சொல்லுன்றது இரு திணை. 2 திணை எதுனா உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அக்ரிணை. பால் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஆண்பால் பெண்பால். ஓகே, அது 5 பால்கள். ஒன்றன்பால் பலவின்பால். இங்க வந்து கொடுத்துருக்காப்பா. ஆண்பால் பெண்பால், பலரை குறிச்சா பலவின்பால், ஒன்று மட்டும் குறிச்சா ஒன்றன்பால். இன்னும் வந்து அக்ரிணில பார்க்கலாம். பல பால் வந்து திணை இரு திணைகள் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்கள். மூவகை இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை. தான் முன்னிலை யு படற்கை மற்றவங்க ஐ யு. அடுத்து மற்றவங்க தன்னிலை தன் யூ. நீங்க செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அவன் தன்மை முன்னிலை படற்கை. இப்ப உலக வழக்கிலும் செயல். உலக வழக்கு செயல் வழக்கு. இப்ப பேச்சு வழக்கு இருக்கு, செயல் வழக்கு இருக்கு. வழக்கு 2 வகைப்படும். உலக வழக்கு அதை பத்தி படிப்போம். வெளிப்படையாக வரும், குறிப்பாக வரும். சொல்லுன இந்த பாருங்க, இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாக விளங்கும். மொழி அல்லது சொல் 3. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என சொல் 3 வகை. தனிமொழினா ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ தனித்திருந்து பொருள் தருவது தனிமொழி. தொடர்மொழினா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள். பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி. எடுத்துக்காட்டு வைகை. வைகை தனித்து நின்று ஆற்றையும், வை பிளஸ் கை என பிரிந்து நின்று கையை வை வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி. வைகை. பலகை. பலகை தனித்து நின்று மரப்பலகையும், பல பிளஸ் கை என பிரிந்து பல கைகளையும் குறிக்கிறது. 8. 8 தனித்து நின்று 8 என்ற எண்ணையும் 8 எப்படி பிரிக்கணும், எல் பிளஸ் தூ எல்லை உன் என்ற பொருளையும் தருகிறது. தாமரை. தாமரை தனித்து நின்று தாமரை மலரையும், தா பிளஸ் மறை என பிரிந்து நின்று தாவுகின்ற மான். தானா தாவுகின்ற மறைனா மான்.
என்ற பொருளை தெரிகிறது. அந்தமான், அந்தமான் தனித்திருந்த அந்தமான் என்ற ஊரையும், அந்த பிளஸ் மாநிலம், அந்த மானியம் என்ற இதான் வந்து நமக்கு வந்து வேங்கை, வேங்கை தனித்து நின்று வேங்கை மரத்தையும், வேம் பிளஸ் கை என பிரிந்து நின்று வேகுகின்ற கை, வேம் பிளஸ் கை வேகின்ற கை என்ற பொருளையும் தருகிறது. இதான் வந்து மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயர், தொழிற்பெயர்னு ஒரு பெயர் சொல், சொல்லு வந்து பெயர் சொல், சொல்லு 6 வகைப்படும். மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து பெயர், அதாவது சொல்லு வந்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு, சினை, பெயர் சொல். பெயர் சொல் 6, சொல்லுல பெயர் சொல் 6 வகைப்படும். பொருளை குறிச்சா பொருட்பெயர், இடத்தை குறிச்சா இடப்பெயர், காலத்துக்கு காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், இங்க வந்து என்ன தொழிற்பெயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உயர்த்தாமல், ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் எண்ணு, எத்தனை பேருன்னு எண்ணு, இடம் எந்த இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு ஈதல், கடைசி அல்லு, ஈதல், நடத்தல், இதெல்லாம் வந்து தொழிற்பெயர். ஆனா விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற கடைசி விகுதி, வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர், வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். நட, நடத்தல், வாழ், வாழ்க்கை, ஆள், ஆளல், பாருங்க தல்வு முடிந்த தொழிற்பெயர், கைவு, லல், இதெல்லாம் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும், ஒரே வினையடி பல விகுதிகளையும். நடை என்பது நடைன்னு கூட வரலாம், நடத்தல்னு வருமா, நடை, நடைன்னு கூட தொழிற்பெயர் தான், நடத்தல். எதிர்மறை தொழிற்பெயர், நடத்தலுக்கு எதிர்மறை நடவாமை, கொள்ளுதலுக்கு எதிர்பெயர் கொல்லாமை, செய்தலுக்கு எதிர்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் செய்யாமை. எல்லாமே மைமைன்னு, செய்யாமை, நடவாமை, காவாமை, பாடாமை, ஓகே, எல்லாமே இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். முதல் நிலை, முதல்நிலை விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர்னா, விகுதி கடைசியில வராம வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர். தட்டு, இதுல வந்து விகுதி கிடையாது, தட்டு, உரை, அடி. தட்டுதல், தட்டுனா தட்டுதல், உரைனா உரைத்தல், அடினா அடித்தல் என்று பொருள்படும் போது இது வந்து விகுதி பெறாம வரக்கூடியது முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாம வரக்கூடிய முதல்நிலை தொழிற்பெயர். தட்டு விகுதி பெறலாம். அதே மாதிரி வந்து உரை, அடி முதல்நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாம வருவது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வருவது. முதல்நிலை விகுதி பெறாமல் முதல்நிலை திணிந்து வருவது. இப்ப கெடு, கெடு வந்து கேடு அப்படின்ற திரிந்து வருது. கெடு, கேடு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கெடுக்கிறது கேடு, எல்லாமே. சுடு, சூடு, சூடுனாலும் சுடுனாலும் சுடுது அப்படின்னு, சோடு சுடுது, அங்க சூடா இருக்கு, சோறு சூடா இருக்கு, 2 வார்த்தை ஒரே மீனிங் தான் பொருள் தருது. இதை திரிந்த தொழிற்பெயர். கெடு, கேடு, கெடு, சூடு, சுடு, சூடு, இதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த பாடத்துல வந்து ஒன்னேடு மொத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனா மொத்த வணிகலன் அப்படின்னு, மொத்த வணிகன்னா வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் அப்படின்னா, காய்ந்த இலைக்கு வந்து சருகுன்னு சொல்லுவான், காய்ந்த தொகைக்கு வந்து சண்டுன்னு சொல்லுவான். என் தமிழ்னா எப்படியா, எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்ற தொழிற்பெயரும், தொழிற்பெயர்னா நமக்கு வந்து பாடல், பாடல், அல்லுனா இல்லைனாவே தொழிற்பெயர் பாடல். கேட்டவர், செய்தவர், நடித்தவர் தான் வினையாளனையும் பெயர். செய்தவர், நடந்தவர், படித்தவர்னா வினையாளனையும் பெயர். அதே மாதிரி வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை
இதெல்லாம் எதோட வகை அப்படின்னா மணி வகை. மணி வகை. மணி வகையில தான் வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை. இந்த பாடத்தில் ஒன்று இவ்வளோதான். அப்புறம் பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து இந்த உள்ளிருந்து இதுலலாம் வந்து கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து கேட்டாங்கன்னா இந்த கலை சொற்கள் அப்படின்ற ஒரு கலை சொற்கள் அப்படின்றது இதுவரையும் கேட்கல. ஆங்கிலத்திலேருந்து நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. தமிழில் ஒரு காலத்தில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழாக்கம் செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ அந்த கேள்வியெல்லாம் இல்லை. அப்படி கேட்டால் வவ்வல் உயிரெழுத்து, கன்சோனன்ட். வவ்வல்னா உயிரெழுத்து, கன்சோனன்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. அது மாதிரி கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. இப்போ சில அறிவை விரிவு செய். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னு நூல் எழுதுனது. நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற முனைவர் சேதுமணி மணியன். முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் என்ற நூலை எழுதிய உதயசங்கர். திருப்பி நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். ஸோ இன்னைக்கு முதல் இயல் முடிச்சாச்சு. மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.